இதான் என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜ். ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த சேனலில் எந்த வீடியோ போட்டாலும் ஃபர்ஸ்ட் அப்டேட் இதுக்கு தான் வரும். இப்போ வீடியோக்குள்ளே போகலாமா? ஹலோ கைஸ், நீங்கள் பார்க்குறது தமிழ் அனிமே அண்ட் நான் தான் உங்கள் சென்பாய். இந்த வீடியோவில் நருட்டோ ஷிப்புடன் சீசன் 1 எபிசோட் 32 நம்ம பார்க்க போகிறோம். ஓப்பனிங்லேயே சில கல்கள்லாம் நகர்ற மாதிரி காட்டுவாங்க. பார்த்தா அதுக்குள்ள வந்து டெய்டரா வருவான். எனக்கு கொஞ்ச நாச்சு பிரேக் கொடுங்கடா, செம கடுப்பா இருக்கு அப்படின்ட்டு தான் எந்திரிப்பான். கிட்டத்தட்ட அந்த இடத்துல வெடிச்சது பார்த்தீங்கன்னா அவனோட க்ளோனா இருக்கும். டெய்டராக்கு இந்த பாயிண்ட்டும் கூட எவனுக்குமே எதுவுமே ஆகாம தப்பிச்சிட்டானுங்களேங்க கடுப்பு தான் இருக்கும். கிட்டத்தட்ட அவன் மொத்தமாவே அதை முழுங்கிட்டான் அப்படின்ட்டு கக்காஷி மேலதான் காண்டில் இருப்பான். இந்த பாயிண்ட்ல டெய்டராவோட க்ளோன் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு டெட்டனேட்டிங் கிளேவை முழுங்கிட்டு ஆட்டுங்கிறது எக்ஸ்ப்ளோஷன் சொல்லிட்டு வெடிச்சிருக்கும் இல்லையா. கக்காஷி அவரோட காமுயை யூஸ் பண்ணி கரெக்டான டைமுக்கு வேற ஒரு டைமென்ஷன் அனுப்பிச்சிருப்பாரு. எப்படியோ ஒரு டிவர்ஷனை யூஸ் பண்ணி அவனுக்கு கிட்ட இருந்து தப்பிச்சனேன்ட்டு திங்க் பண்ணுவான் டெய்டரா. இந்த பாயிண்ட்ல கக்காஷி அவரோட காமுயை யூஸ் பண்ணி டெய்டராவோட கையை எடுத்திருப்பார் இல்லையா, அதை திங்க் பண்ணி பார்ப்பான். யோசிச்சு பாருங்களேன், 2 கை இல்லாம அத்தனை பேத்தையும் சமாளிச்சு எஸ்கேப் ஆயிருக்கான். இப்போதைக்கு எல்போ வரைக்கும் தான் இல்லாம இருக்கு. நான் என்னோட வலது கையை கண்டுபிடிச்சே ஆகணும் அப்படின்ட்டு நடந்து போவான் டெய்டரா. சாசோரி பேட்டில் பண்ண இடத்துக்கு பாத்தீங்கன்னா ஜெட்சு வந்திருப்பான். ஒவ்வொரு பப்பட்ஸா எடுத்து பார்த்துட்டு இருப்பான். சாசோரி அவனோட பேரண்ட் பப்பட் கிட்ட டிஃபீட் ஆகி கிடப்பான் இல்லையா. அங்க போய் சாசோரியை பார்த்துட்டு இதுதான் அவனோட ட்ரூ ஃபார்மானு ஜெட்சு திங்க் பண்ணிட்டு இருக்கும் போது நான் அதை கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு ஒரு செம்ம ஃபன்னான வாய்ஸ் கேட்கும். ஜெட்சு திரும்பி பார்க்கும் போது இதோ இங்க இருக்கு மிஸ்டர் ஜெட்சு, அதை நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்பா. பார்த்தா அது சாசோரியோட அக்காட்சுகி மெம்பர் மோதிரமா இருக்கும். எனக்கு ஆச்சரியமா இருக்கு, நான் அக்காட்சுகி மெம்பர் ஆயிருவனா? இப்போ ஒரு ஓப்பன் ஸ்பாட் இருக்குல்ல அப்படின்னு கேட்பான். மோதிரத்தை சுண்டி விடுவான். ஜெட்சுவை பத்தி முக்கியமான விஷயம் சொல்லி ஆகணும். கிட்டத்தட்ட 2 ஜெட்சு இருக்கும், ஒன்னு பிளாக் இன்னொன்னு ஒயிட். அதுல பிளாக் ஜெட்சு முட்டாள், அதனை ஈஸி நினைச்சிட்டு இருக்கேன்னு சொல்லும். டோபி ஒரு நல்ல பையன், அவங்ககிட்ட அப்படிலாம் பேசாத அப்படிங்க ஒயிட் ஜெட்சு. டோபியோட மோதிரம் பாத்தீங்கன்னா ஒரு பாறை கடையில மாட்டிக்கும். மிஸ்டர் ஜெட்சு ஒரே செகண்ட் இருங்க, இதோ இங்க பக்கத்தால தான் இருக்கும் போலக்கு, நான் எடுத்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஜெட்சு நடந்து போவான். மிஸ்டர் ஜெட்சு வெயிட் பண்ணுங்க, வெயிட் பண்ணு ப்ளீஸ் அப்படின்னு கத்துவான். ஓப்பனிங் சாங் முடிஞ்சதுக்கு அப்புறமா ரிட்டர்ன் ஆஃப் த காசேகாகேங்கிற இந்த எபிசோடோட டைட்டில் போட்டு ஸ்டார்ட் பண்றாங்க. பாக்கி பார்டர் நோக்கி ரொம்பவுமே வேகமா போவாரு. கிட்டத்தட்ட சாண்ட் வில்லேஜே மொத்தமா இங்கதான் இருக்கும் காரா வராத பாக்குறக்காக. எல்லாத்தையுமே தள்ளி விட்டுட்டு பாக்கி முன்னாடி வந்து பாப்பாரு. இன்னும் எவ்வளவு நேரம் தான் ஆகும் அவங்க வரக்கு அப்படின்னு கேட்கும் போது சீக்கிரமாவே அவங்க இங்க வந்துருவாங்க அப்படின்னு ஒரு ஷினோபி சொல்லுவான். இவங்க பார்வைக்கு தெரியற இடத்துக்கு அவங்க வந்துருவாங்க. நருட்டோவும் காங்க்ரோவும் தான் சப்போர்ட்டுக்கு கூட நின்று கூட்டிட்டு வருவாங்க. அது காரா தான் அப்படின்ட்டு பாப்பாரு பாக்கி. எல்லாத்து முகத்திலுமே சந்தோஷமும் இருக்கும், அதே மாதிரி டயர்ட்னஸும் இருக்கும். இவங்க நெருங்க திடீர்னு பார்த்தா செலிப்ரேஷன் சவுண்ட் கேட்கும். அது அப்படின்ட்டு டெமாரி பாப்பா. எல்லா மக்களுமே ஒரு திருவிழா நடந்தா அதை எப்படி கொண்டாடுவாங்களோ அந்த மாதிரி காரா வரத செலிப்ரேட் பண்ணுவாங்க. இது எங்க காசேகாகே அப்படின்ட்டு. காங்க்ரோ இது ஒரு நல்ல வெல்கம் அப்படின்பா. உண்மையாலுமே ஆசமா இருக்கு அப்படின்பா நருட்டோ. எவ்வளவு பீப்புள் இருக்காங்கன்னு பாருங்க அப்படின்பா லீ. ஒரு காசேகாகேக்கு இதன் கூட எதிர்பார்க்க முடியாம போயிருமா அப்படின்னு சொல்லி நெஜி கேட்கும். டவுட்டே இல்ல அப்படின்பா டென்டன். காரா பக்கத்துல வந்த உடனேயுமே எல்லா பீப்புளுமே அவன் பக்கத்துல வருவாங்க. நல்ல வேலை நீ சேஃபா இருக்கு அப்படின்பாரு பாக்கி. வந்த எல்லாத்துக்குமே தேங்க்ஸ் பண்ணுவாங்க காரா. நருட்டோக்கு தேங்க்ஸ் பண்ணுவார் பாக்கி. இல்ல நான் எதுவும் சொல்லிக்கிற மாதிரி பண்ணல அப்படின்னு நருட்டோ சொல்லவும் எல்லாருமே அவனை தான் பாப்பாங்க. லார்ட் காசேகாகே, வில்லேஜஸ் எல்லாருமே உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, வாங்க போலாம் அப்படின்பாரு பாக்கி. போலாமா அப்படின்ட்டு காங்குரோ காரா நருட்டோ முன்னாடி போகும்போது காரா வெயிட் பண்ண சொல்லுவான். எப்பவுமே இந்த மாதிரியான இடங்கள்ல ஃபர்ஸ்ட் போறவங்களுக்கான அந்த ஹானர் அப்படிங்கிற விஷயம் வந்து ரொம்பவுமே ஜாஸ்தியா இருக்கும். அந்த வகையில இறந்து போன கிரானி சியோவை பாப்பான். நீ சொல்றதும் சரிதான் அப்படின்பா டெமாரி. லீடரா வரக்கு ஒரு தகுதி வேணும்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த வகையில தன்னோட பிரைட பாத்தீங்கன்னா தனக்காக இறந்த சியோவுக்கு விட்டு கொடுப்பான். கிரானி சியோவோட ஆத்மா சாந்தி அடைய எல்லாருமே வேண்டுவோம், எல்லாருமே அமைதியா இருந்து இரங்கலை தெரிவிப்போம் அப்படின்பாரு பாக்கி. லார்ட் எபிசோ கிரானி சியோவை பார்த்துட்டு அக்கா எப்படியோ வீட்டுக்கு வந்துட்டோம் அப்படின்பாரு. காங்க்ரோ வந்துட்டு என்ன உடனே கிளம்புறீங்களா, கொஞ்ச நேரம் இருந்துட்டு போக வேண்டியதானா அப்படின்பா. அவன் சொல்றதும் சரிதானா, இன்னொரு நாள் ரெஸ்ட் எடுத்துட்டு போலாமே அப்படின்னு டெமாரி கேட்கும் போது எனக்கும் அப்படி இருக்கணும்னு தோணுது அப்படின்னு நருட்டோ சொல்லவும் எனக்கும் தான் அப்படின்பா சக்குரா. எங்களோட ஹொக்காகே என்னோட மாஸ்டருக்கு நான் இமிடியேட்டா ஒரு சில விஷயங்களை ரிப்போர்ட் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லும் போது சரி அப்படின்பா டெமாரி. அக்காட்சுகி எப்ப வில்லேஜுக்குள்ளேயே பூந்து இவ்வளவு விஷயங்களை சாண்ட்ல பண்ணாங்களோ அப்பவே லீஃப்ல அவங்க என்ன பண்ண போறாங்கிற பயம் தான் எனக்கு இருக்கு அப்படின்பாரு கக்காஷி. எனக்கு புரியுது, நீங்க சீக்கிரம் போகணும்னு நினைக்கிறீங்க அப்படின்பாரு பாக்கி. ஆமா அதே தான் அப்படின்பாரு கக்காஷி. ஆனா இந்த கண்டிஷன்லயா அப்படின்னு கேட்கும் போது அதை பத்திலாம் கவலைப்படாதீங்க, என்னோட காம்ரேடு எனக்காக இருக்கான் அப்படின்னு கக்காஷி சொல்லவும் நான் அவனை பாத்துக்கிறேன் அப்படின்பாரு காய். பை த வே நாங்க டக்கமாருவை வச்சு ஃபர்ஸ்ட் ரிப்போர்ட்டை சென்ட் பண்ணிட்டோம். ஆனா அந்த ரிப்போர்ட்ல அக்காட்சுகி மெம்பர்ஸ் சேர்ந்த அந்த 2 பேரும் உயிரோட இருக்காங்களா இறந்துட்டாங்களாங்கிற விஷயத்தெல்லாம் நாங்க எதையுமே ரிப்போர்ட் பண்ணல, அது உங்க வில்லேஜுக்கு இன்ஃபார்ம் பண்ணணுமா அப்படின்னு கேட்பாரு பாக்கி. நான் ஹொக்காகே கிட்ட டைரக்டாவே அதை ரிப்போர்ட் பண்ணிக்கிறேன், அது போக நான் கவலைப்படுற சில விஷயங்களும் இருக்கு அப்படின்பாரு கக்காஷி. நருட்டோ ஒரு மாய் பாப்பான். டக்கமாரு லீஃப் வில்லேஜ்ல போற மாதிரி காட்டுவாங்க. சீஜன்
சீஜுனே சுனாடே கிட்ட அதை படிச்சு காட்டுவான். இந்த ஒரு மிஷன்ல செத்தது கிரானி சியோ மட்டும்தான். காசேகாகேவை ரெக்கவர் பண்ணியாச்சு. டீம் காய் அண்ட் டீம் கக்காஷி 2 பேருமே அவங்களோட மிஷனை கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. 3 நாளுக்குள்ள வர மாதிரி ஷெட்யூல் போட்டிருக்காங்க அப்படின்பா. சுனாடே கொஞ்சம் ரிலீஃப் ஆவாங்க. நான் ஒன்னு கேட்கலாம் அப்படின்பா சீஜுனே. கேளுங்கவும், இந்த மிஷன் வேணா நல்லா போயிருக்கலாம், ஆனா மாஸ்டர் ஜிராயா சொன்ன மாதிரி நருட்டோ ஒரு ஜின்சுரிக்கு யாரு டெய்ல்டு பீஸ்ட டார்கெட் பண்ணி வேட்டையாடிட்டு இருக்காங்களோ அவங்க பிளேஸுக்கே இவனை அனுப்பி இருக்கோம். முன்னாள் ஆன்பு பிளாக் ஆப் மெம்பர்ஸான கக்காஷி கூட போயிருக்கலாம். இருந்தாலுமே நருட்டோவை அனுப்பிச்சு எதுக்காக இவ்ளோ பெரிய ரிஸ்க் நம்ம எடுக்கணும் அப்படின்னு சீஜுனே கேட்கவும், அவன் ஜின்சுரிக்கியா இருக்கிறது தான் அதுக்கான காரணமே அப்படின்பாங்க சுனாடே. ஒரு ஜின்சுரிக்கிய உண்மையா புரிஞ்சுக்க முடியும்னா அது இன்னொரு ஜின்சுரிக்கினால தான் முடியும். அது மட்டும் இல்லாம அவங்ககிட்ட ஒரு மிஸ்டீரியஸான பவர் இருக்கு. எல்லாருமே இவன் மேலதான் ஒரு நம்பிக்கையோட இருக்காங்க அப்படின்னு சொல்லும் போது கிரானி சியோவோட கல்லறை முன்னாடி நிப்பான் நருட்டோ. சக்குரா அதுன்னு சொல்லி கேட்கும் போது கிரானி சியோவோட கல்லறை அப்படின்பாங்க காரா. பக்கத்தால போய் பார்க்கும் போது சியோன்னு எழுதியிருக்கும். எபிசோ அந்த கல்லறை கிட்ட போயிட்டு அவளுக்கு கல்லறையெல்லாம் வேணான்னு சொன்னா, ஆனா ஒண்ணு இருந்தா நல்லா இருக்கும்னு தோணுச்சு. எல்லாருமே ஒன்னா கேதர் ஆகி அவளை ஞாபகம் வச்சுக்கிறதுக்கான இடம் கண்டிப்பா தேவைப்படும்னு ஃபீல் பண்ணேன் அப்படின்னு எபிசோ சொன்ன உடனே கக்காஷி ஃபேர்வெல் சொல்லிட்டு வாங்க அப்படின்பாரு. எல்லாருமே கொஞ்ச நேரம் அமைதியா நிப்பாங்க. சரி போலாமா அப்படின்னு காய் சொல்லவும் லீ போலாம் அப்படின்பா. எல்லாருமே கிளம்புவாங்க. நருட்டோ அண்ட் சக்குரா மட்டும் நிப்பாங்க. நருட்டோ சக்குரான்னு சொல்லி லீ கத்துவா, நம்ம சீக்கிரம் கிளம்பணும்னு. நருட்டோ வா சக்குரா போலாம் அப்படின்பா. அவ கிரானி சியோவோட கல்லறை தொட்டுட்டு சியோக்கு தேங்க்ஸ் பண்ணிட்டு போவா. பார்டருக்கு போயிருவாங்க. அப்புறம் பார்க்கலாம் அப்படின்பா காங்க்ரோ. சரி அப்படின்பா நருட்டோ. இந்த பாயிண்ட்ல நருட்டோ குட் பை சொல்ற விதமா நிறைய பேர் நார்மலாவே ஹேண்ட் ஷேக் பண்ணுவாங்க. ஆனா அதை பத்தி எனக்கும் பெரிய விஷயம்லாம் தெரியாதனால அதை விட்டுருவோன்னு சொல்றக்குள்ள பாத்தீங்கன்னா காரா கை நீட்டிருப்பான். நண்பன் ஒருவன் வந்து பிறகு விண்ணை தொடலாம் முந்தன் சிறகு, வானக்கும் எல்லை உண்டு நட்புக்கில்லையே. காராவோட சாண்டை நருட்டோவோட கையை லிஃப்ட் பண்ணும். 2 பேரும் கை கொடுத்துக்குவாங்க. இந்த ஒரு சீனே அவ்வளோ வார்மா இருக்கும். இதுக்கப்புறமா எல்லாரும் கிளம்பி நடந்து போயிட்டு இருக்கும்போது காயன் கக்காஷி மட்டும் ஸ்லோவா வருவாங்க. இதை பத்தி டென் கேட்கவும் கடுப்பாவாரு காய். என்னோட புது ஷரிங்கான யூஸ் பண்ணனால நான் ரொம்பவுமே எக்ஸாஸ்ட் ஆயிட்டேன்னு கக்காஷி சொல்லி முடிக்கிறதுக்குள்ளேயே டென் இருந்துட்டு சீக்கிரம் வாங்க அப்படின்பா. கடுப்பான காய் கக்காஷியை தூக்கி எறிஞ்சிருவாரு. பார்த்தா அவரோட பேக் முன்னாடி அவர் போட்டுக்கிட்டு கக்காஷியை உப்பு மூட்டை தூக்கி இருப்பாரு. இங்க என்னதான் நடக்குதுன்னு திரும்பி பார்த்து எல்லாருமே ஷாக் ஆவாங்க. நருட்டோல அது கொஞ்சம் அசிங்கமா இருக்கே அப்படின்னு திங்க் பண்ணுவான். வயசானவங்க உப்பு மூட்டை தூக்கி விளையாண்டு இருக்காங்க வேற அப்படின்பா சக்குரா. இதை பாக்குற எல்லாத்துக்குமே கொஞ்சம் வினோதமா தான் இருக்கும். லீ மட்டும் இதை ஒரு ட்ரைனிங்கா அப்படின்ட்டு பாப்பான். முடிஞ்சா இப்ப என்ன விட வேகமா போய் காட்டுங்கடா பாக்கலான்ட்டு காய் ஓடுவாரு. மொமெண்ட்ல இருக்கும் போது இன்னும் வினோதமா இருக்கேன்ட்டு பாப்பா சக்குரா. லீ நெஜியை கூப்பிடுவான் உப்பு மூட்டை தூக்கிட்டு ஓடுறதுக்கு. முடியவே முடியாது லீ அப்படின்றவா நெஜி. இதுக்கப்புறமா ஜெட்சு அண்ட் டோபி சைட் காட்டுவாங்க. டெய்டராவோட கை மட்டும் இருக்கும். டெய்டராவும் வந்துட்டான் போல இருக்கு. அவனோட காஸ் ஆஃப் டெத் எக்ஸ்ப்ளோஷனா தான் இருக்கும். நீங்க என்ன ஜெட்சு நினைக்கிறீங்க அப்படின்ட்டு கேட்பான். அவன் இங்கதான் எங்கேயாவது செத்து கிடக்கணும் அப்படின்ட்டு டோபி சிரிப்பான். உன் கையை முதல்ல அதுல இருந்து எடுறா அப்படின்னு ஒரு வாய்ஸ் கேட்கும். டோபி திரும்பி பார்த்தா டெய்டரா நிப்பான். ஹே அவன் உயிரோட இருக்கான் அப்படின்னு கத்துவான். ஜெட்சு ஜின்சுரிக்கு என்ன பண்ணின்னு சொல்லி கேட்கும் போது என்னோட பார்ட் ஆஃப் ஜாப் முடிஞ்சிருச்சு, வேற எதுவும் கேட்காது அப்படின்றவன் டெய்டரா. ஓ அதை உங்களால செய்ய முடியலையா டெய்டரா, நீங்க ஓகே தானே, பார்த்தா அப்படி தெரியல அப்படின்ட்டு டோபி பேசும்போது டெய்டரா டோபி புத்தாவுக்கே ஒரு 3 தடவைக்கு மேல இன்சல்ட் பண்றதா லிமிட்டே அப்படின்னு சொல்லுவான். மறுபடியும் இன்னொன்னு ஏதாவது பேசணும்னு நினைச்ச அப்புறம் உன்னோட காஸ் ஆஃப் டெத்தை நான் தான் டிசைட் பண்ண வேண்டியது வரும் அப்படின்பா. டவுட்டே இல்ல, எக்ஸ்ப்ளோஷன் யூஸ் பண்ணி தானே கொள்ளுவீங்க அப்படின்பா டோபி. ஜெட்சு இதோட 3ஆவதாச்சு அப்படின்பா. டெத் ஃப்ரம் சஃபகேஷன் அப்படின்ட்டு டெய்டராக்கு கையில் இல்லையா, அதனால காலை யூஸ் பண்ணி அவன் கழுத்தை நெரிப்பான். லீஃப் வில்லேஜ்ல ஒரு வியர்டான பர்சனை காட்டுவாங்க. இவன் பேரு பாத்தீங்கன்னா டான்சோ. டீம் கக்காஷில இப்ப பாத்தீங்கன்னா கக்காஷிக்கு கீழே 2 பியூப்பிள் தான் இருக்காங்க. அந்த வகையில 3ஆவது ஒன்னு ஆட் பண்றதுக்காக நான் பேசி வச்சிருக்கேன். நருட்டோ உசுமாக்கியோட ஈக்குவலேஜ்ல இருக்க. அதுன்னு மட்டும் இல்லாம இந்த ஜெனரேஷன்ல இருக்க பீப்புள் எல்லாத்த விட நீ ஸ்ட்ராங்கா இருக்க. எல்லாத்த விட முக்கியமா உன்னோட சூப்பர் டேலண்டான பெயிண்டிங் மேல நான் அட்மையர் ஆயிட்டேன். இன்னையில இருந்து நான் கொடுத்த மிஷன் முடிய வரைக்கும் உன்னோட பேரு சாய் அப்படின்பா. சாயா சரி அப்படின்ட்டு சிரிப்பான். உன் போலித்தனமான சிரிப்பா இதுக்கப்புறம் என் கண்ணு முன்னாடி பண்ணிராத அப்படின்னு டான்சர் சொல்லவும் மன்னிப்பு கேட்பான். ஸ்மைல் பண்றது மூலமா நம்ம பீப்புள வின் பண்ணலாம் ஈஸியா அப்படிங்கிற விஷயத்த டெக்ஸ்ட் புக்ல படிச்சான். ஆனா ஃபேஷியல் எக்ஸ்பிரஷனை கிரியேட் பண்றதுங்கிறது இப்ப வரைக்குமே டிஃபிகல்ட்டா இருக்கு அப்படின்பா சாய். இதோட ஃபர்ஸ்ட் ஆர்க்கான காசேகாகே ரெஸ்கியூ மிஷன் ஆர்க் முடியுது. அதோட சீசன் 1 முடியுது. இதுக்கப்புறமா நம்ம ஃபர்ஸ்ட் நருட்டோ ஷிப்புடன் மூவியை பார்க்க போறோம். ஒரு இம்பார்ட்டன்டான விஷயத்தை பத்தி பேசணும். நிறைய பேர் டியூரேஷன் அதிகப்படுத்துங்கன்னு சொல்லி கேட்டே இருக்கீங்க. ஒரு எபிசோட் கிட்டத்தட்ட ஒரு 23 நிமிஷம் இருக்கும். அந்த நெக்ஸ்ட் பார்ட்டை பத்தி நருட்டோ பேசுறது கொஞ்ச நேரமும், அதே மாதிரி அந்த ஃபைனல் ஃபன் பார்ட் இருக்கு இல்லையா, சோ அதுவும் சேர்த்தியே ஒரு 3 நிமிஷம் வந்து கவர் பண்ணும். அது போக ஓப்பனிங் சாங் அண்ட் க்ளோசிங் சாங் இருக்கு. அந்த வகையில இடையில இருக்கிற மொத்த எபிசோடுமே ஒரு 16ல இருந்து ஒரு 18 நிமிஷம் தான் வரும். அதனாலதான் ஒரு 8 நிமிஷம் அப்புறம் 9 நிமிஷம்ங்கிற கண்டென்ட் வந்து மிஸ் ஆகாம வருது. அதுலயுமே சில விஷயங்கள் வந்து ரொம்ப டீடைல்டா எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு இருந்துச்சுன்னா அதை நான் ப்ராப்பரா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன்.
பண்ணியிருக்கேன். என் அளவுக்கு எக்ஸ்பிளைன் யாராச்சும் பண்றாங்களா இல்ல ஜுட்சூஸ்லாம் இப்படிதான் இருக்கு இந்த பேரை வந்து போட்டு அதோட ஃபுல் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறாங்களா என்னன்னு எனக்கு தெரியல. ஆனா நிறைய பேர் வந்து இதுல பார்க்காதீங்க ஸ்லோவா போயிட்டு இருக்காரு, இந்த சேனல்ல பாருங்க அந்த சேனல்ல பாருங்கன்னு சொல்லி நிறைய பேர் கமெண்ட் போடுறாங்க. மற்ற சேனலா இருந்தா அதை ஈஸியா டெலீட் பண்ணி விட்டு போயிருவாங்க. பட் எனக்கு அதுல விருப்பமே கிடையாது. ஸோ யாராவது வந்து அவங்களோட கமெண்ட்ஸை பார்த்தீங்கன்னா நீங்க போய் அவங்களோட சேனல்ஸ்லயுமே பாருங்க. எனக்கு அதை பத்திலாம் பெரிய கவலை எல்லாம் கிடையாது. என் வீடியோ வந்து இப்படிதான் வரும். ஏன்னா ரீசெண்டா வேற ஒரு ஒர்க்கும் நான் பார்த்துட்டு இருக்கேன். அதனால பிடிச்சவங்க என் சேனலை சப்போர்ட் பண்ணுங்க. இல்லைன்னா நீங்க யாரு ஃபாஸ்டா போடுறாங்கன்னு நினைக்கிறீங்களோ அவங்க சேனலை வந்து பாத்துக்கோங்க. அதே மாதிரி வந்து ஸ்டோரினா ஸ்டோரி மட்டும் போடுங்க, ஃபில்லர்ஸ் போடாதீங்கன்னு சில பேர் சொல்றீங்க. வியூஸுக்காக தான் இதெல்லாம் பண்ற மாதிரி தெரியும்லாம் சொன்னாங்க. யூடியூபர்ஸ் எல்லாருமே வியூஸ்க்காக தான் ப்ரோ பண்ணுவாங்க. நான் இந்த சேனலை ஸ்டார்ட் பண்ணதுக்கான காரணமே வந்து எல்லாருமே வந்து என்னோட வீடியோஸை பார்க்கணும், சீக்கிரமா நான் வந்து ஏகப்பட்ட பணம் சம்பாதிச்சுட்டு உட்காந்துக்கணும் அப்படின்லாம் கிடையாது. இந்த நருட்டோ சீரிஸை பார்த்து முடிச்சதுக்கு அப்புறமா யாருக்கா இருந்தாலும் திரும்ப இன்னொரு தடவை பார்க்கணும்னு தோணும். அதே மாதிரி தான் நானும் பார்த்துருக்கேன். 3வது தடவை திரும்ப ஸ்டார்ட் பண்ணலாங்கும் போது தான் எனக்கு இந்த ஐடியா வந்துச்சு. நம்ம இந்த ஒரு சீரிஸை பார்க்குறோம், பட் அதில் ஒரு யூஸ்ஃபுல்லான விஷயத்தை ஏதாவது பண்ணலாம்னு சொல்லிட்டு தான் நான் இந்த ஒரு விஷயத்தவே ஸ்டார்ட் பண்ணேன். நம்ம ஒரு விஷயம் பண்றோம், அதில் எந்த ஒரு கிளிச்சுமே வரக்கூடாதுன்ட்டு நான் எவ்வளவோ இடங்கள்ல ரொம்பவுமே கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணியிருக்கேன். உண்மையை சொல்லணும்னா ஷோனன் ஜம்ப் நான் அப்லோட் பண்ணியிருப்பேன் நருட்டோல. அதுல ஒரு சில எபிசோட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வாய்ஸ் ரொம்பவுமே ஒரு மாதிரி கரகரான்னு இருக்கும். சில மிஸ்டேக்ஸ்லாம் நடந்திருக்கும். அந்த மாதிரியான மிஸ்டேக்ஸ்லாம் நடக்கக்கூடாதுன்ட்டு தான் ஷிப்புடன்ல நான் பார்த்து பண்ணிட்டு இருக்கேன். இன்ஃபேக்ட் ஒரு எபிசோடுக்குலாம் நான் ஃபுல்லா வாய்ஸ் ஓவர் கொடுத்து முடிச்சிட்டேன். ஆனா அது எடிட்டர் செக் பண்ணி பார்க்கும்போது அந்த வாய்ஸ் ஃபுல்லாமே ரொம்பவுமே நாய்ஸா இருந்துச்சு. இன்ஃபேக்ட் அந்த வாய்ஸ் ஓவரை ஏஐ யூஸ் பண்ணி கூட ரிப்பேர் பண்ண முடியல. சொல்லுங்க, அந்த மாதிரி வீடியோஸ் நான் அப்லோட் பண்ணா உங்களுக்கு அது பார்க்கறதுக்கு பிடிக்குமா? அதுலயும் ஷிப்புடன்லாம் சும்மா சூறாவளி மாதிரி போகும். அந்த மாதிரி வெறித்தனமா போறப்ப இப்படி ஒரு கிளிச் இருந்தா அது யாருக்கு தான் பார்க்கறதுக்கு பிடிக்கும்? இப்பவுமே சொல்றேன், ஒவ்வொரு எபிசோடையுமே நான் உங்களுக்கு பெட்டரா கொடுக்கறதுக்காக தான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். நம்ம எல்லாருமே ஒரு தமிழ் அனிமே ஃபேமிலி. அது இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா போட்டுன்ட்டு தான் நான் அந்த ஒரு விஷயத்த பேசியிருக்கேன். எனக்கு பேசணுங்கிற அவசியம் கிடையாது. எனக்கு உங்க எல்லாத்தையும் பத்தியுமே நல்லா தெரியும். இன்ஃபேக்ட் இந்த ஒரு விஷயங்கள்லாம் வெளியே இருந்து யாராவது பண்றாங்களா இல்ல அந்த சேனல் பர்சன்ஸே பண்றாங்களான்னு எனக்கு தெரியல. பட் ஆனா அவங்களுக்கு நான் கொடுக்குற அட்வைஸ் என்னன்னா, நருட்டோ சொன்னதுதான், முன்னேறி போறதுக்கான ஷார்ட் கட்ஸ்னு எதுவுமே கிடையாது. ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க, எல்லாருமே உங்களை தேடி வருவாங்க. நான் நம்ம தமிழ் அனிமே ஃபேமிலிக்கு ஒரு நேம் வைக்கலாம்னு சொல்லி திங்க் பண்ணிட்டு இருக்கேன். இப்ப சில பேர் பாத்தீங்கன்னா ஷினோபிஸ்னு கூப்பிடுறாங்க இல்லையா, அதே மாதிரி நம்ம கேகே அண்ணன்லாம் பாத்தீங்கன்னா சோல்ஜர்ஸ்னு சொல்லுவாங்க. அந்த வகையில நம்ம ஏதாவது ஒரு நேம் வைக்கணும். ஸோ அதுக்கு ஏற்ற சூட்டபிளான நேம் யாருக்காவது ஒரு ஐடியா கிடைச்சதுன்னா ஜஸ்ட் ஒரு கமெண்ட் பண்ணுங்க. க்ளோசிங் சாங் முடிஞ்சதுக்கு அப்புறமா த நியூ டார்கெட் அப்படிங்கிற எபிசோட தான் நம்ம அடுத்து பார்க்க போறோம் அப்படின்பா நருட்டோ. இதுக்கப்புறமா சுனாடே வந்துட்டு இந்த மல்டி எபிசோட்ஸ் வந்த இந்த ஒரு சீசன் வந்து கம்ப்ளீஷன் ஆயிருக்கு இல்லையா, ஸோ அதுக்கான பார்ட்டி தான் இது. எல்லாரும் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி செலிப்ரேட் பண்ணிக்கங்க அப்படின்பாங்க. உங்களோட ஹார்ட் ஒர்க்குக்கு தேங்க்ஸ் அப்படின்பா சக்குரா 3 சான்ஸ் அப்படிங்ஸ் கிட்ட தேங்க்ஸ் பண்ணுவாங்க. இந்த ஸ்டோரி ஆர்க் முடிஞ்சதை பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லி சக்குரா கேட்பா. காங்குரோவுக்கு இந்த சாசுரி கிட்ட தோத்த விஷயம் தான் கொஞ்சம் மோசமான ஃபீலிங் இருக்கும். டெமாரி குறுக்க வந்துட்டு என்ன ஆக்ஷனுக்கான சீக்வன்ஸ்லயே இறக்கி விடல, எப்படி எனக்கு ஒரு சின்ன சண்டை கூட கொடுக்கலையே அப்படின்ட்டு கடுப்பாவா. சொல்ல போனா 2 பேருமே சேர்ந்துட்டு உங்களுக்கு மட்டும்தான் மாசா எல்லா விஷயத்தையும் கொடுத்தாங்கன்ட்டு கோவப்படுவாங்க சக்குரா மேல. அது ஒன்னும் என்னோட ஃபால்ட் கிடையாது, அது என் டிபார்ட்மெண்ட்டும் கிடையாது அப்படின்பா சக்குரா. நருட்டோ காரகட்ட போய் பேசிட்டு இருக்கும்போது காங்குரோ டெமாரி அடுத்த தடவை எங்களுக்கான ஸ்கிரீன் டைமை நீங்க அதிகப்படுத்தணும்னு சொல்லி 2 பேருமே கேட்பாங்க. அடுத்த தடவை நீங்க இருக்க போறதே இல்லைன்னு நினைக்கிறேன், உங்களுக்கு பிரேக் அப்படின்பா நருட்டோ. செம காண்டாவாங்க. இதோட இந்த எபிசோட் முடியுது. நருட்டோ ஷிப்புடன் மூவி 1ல நான் உங்களை மீட் பண்றேன்.